வாக்கு எண்ணிக்கை பெரும்பாலும் திமுக சாதகமாக வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 சுற்றுகள் முடிந்து கிட்டத்தட்ட 54,000 வாக்குகள் மேலே திமுக வேட்பாளர் இருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க? அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 சுற்று முடிந்திருக்கு. 35,000 வாக்குகள் மேலே வித்தியாசமே இருக்குது. 35,000 வாக்கு கிட்டத்தட்ட 65 to 70% வாக்குகள் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் தளபதி மேல் அவங்க வச்சுருக்க நம்பிக்கை, மக்கள் வச்சுருக்க நம்பிக்கை. சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொல்லி இது வரைக்கும் செய்திருக்கிற திட்டங்கள், அதற்காக மக்கள் அளித்த ஒரு நற்சான்று தான் இந்த வெற்றி. இது வரைக்கும் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. அதில் 2 இடைத்தேர்தல். 2 இடைத்தேர்தலில் கடந்த தேர்தலில் 2 தொகுதியில் 2 முறை திமுக வென்றிருக்கு. இப்போ 3வது முறையாக நம்ம களத்தில் வெற்றி வாய்ப்பை பெற இருக்கிறோம். எந்த திட்டம் மத்திய தமிழக அரசுடைய எந்த திட்டம் இந்த வெற்றிக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு? மகளிர் உரிமை திட்டம் தான் முத சொன்ன. அதை முக்கியமாக சொல்லணும்னா மகளிர் உரிமை திட்டம். இப்போ இந்த தொகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 65,000 மகளிர் இந்த உரிமை திட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிடைக்காதவங்களுக்கு நாங்கள் வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்கோம். தலைவரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுடைய இளைஞரணி செயலாளரும் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 35 லட்சம் பேருக்கு அந்த திட்டம் இன்னும் பேர் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு யார் அதுக்கெல்லாம் தேவைன்றதை நாங்கள் அந்த லிஸ்ட்டை எடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கும் கொடுப்போம். கிட்டத்தட்ட 65,000-70,000 மகளிருக்கு இந்த திட்டம் போய் சேரும்போது அவங்களாம் ஆட்டோமேட்டிக் எங்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. அதே போல் தான் அந்த கட்டணம் இல்லாத பயணம், விடியல் பயணம். அதில் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பேர் மகளிர் அந்த தொகுதியிலேருந்து ஊருக்கு போகிறாங்க. ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு மினிமமாக ஒரு 1000 ரூபா அவங்களால சேவ் பண்ண முடியுது. இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு சில இந்த தொகுதியில் பாமகவுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய பல பூத்துகள் திமுக அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இது ஒரு மாயைங்க. அது என்றைக்கு பாமக அங்கே ஜெயிச்சிருக்கு சொல்லுங்கள்? இதே விக்கிரவாண்டி தொகுதியில் என்றைக்கு பாமக ஜெயிச்சிருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சிருக்கோம். 2016 நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். 2021 நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். இப்பயும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். இனிமேல் எப்போ தேர்தல் இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் விக்கிரவாண்டி தொகுதியில். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முன்னாள் எம்பியாக இருந்திருக்கீங்க. மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு முதல் தேர்தல் சந்திக்கிறீங்க. எந்த அளவுக்கு களப்பணி இருந்துச்சு உங்களோட பங்களிப்பு? அது மக்களும் கட்சிக்காரங்க தான் சொல்லணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிருக்கோம், அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வன்னியர் பகுதியில் தான் எங்களுக்கு அதிகமான வாக்குகள் வந்துருக்குது. வன்னியர்கள் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் தான் இருக்கிறவங்க. வன்னியர்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் 1952 முதல் தேர்தல் நிற்கிற போதே அதிகமாக ஜெயிச்சதுன்னா இங்கே தான் வன்னியர்கள் பகுதி தான். தென்னார்காடு மாவட்டம் தான். தென்னார்காடு மாவட்டம் திராவிட பூமி. இது திராவிட பூமி. அதுக்கு பிறகு எங்களை பின்பற்றி தான் மற்ற மாவட்டங்கள்லாம். ஆகவே தென்னார்காடு மாவட்டம் என்பது என்றைக்குமே இது திராவிட பூமி. திராவிட இயக்கத்திற்கு ஒரு வேறாகவும் விடுதாகவும் இருக்கிறது. ஆகவே இங்கே திமுக ஜெயிக்குதுன்னா அது ஒன்றும் இதுவே இல்லை. ஏன்னா அந்த மண்ணில் அந்த விதை தான். எந்த விதை போட்டால் எது விளையும் போட்டால் இங்கே திராவிட இயக்கத்தினுடைய இதை போட்டால் தான் இங்கே விளையும் அந்த மண். இது புதுசாக இப்போ கௌதம் சிவமணி பொறுப்பேற்றிருக்கார் மாவட்ட பொறுப்பாளர். நல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக வேலை செய்து பணியாற்றினார்கள். உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அவர் என்னுடைய பிள்ளை அவன். அது மாதிரி நான் பார்க்கல. இரவு பகல் செஞ்சால் அது இந்த 27 நாளாக அவர் பணியாற்றியதை நம்ம உண்மையிலேயே மிக 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 பாராட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நல்லா பணியாற்றியிருக்கிறார்கள். எல்லாரும் நல்லா உழைச்சாங்க. இந்த நேரத்தில் கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். யாருமே ஒன்று கூட முகசொலி ஒன்றிய செயலாளர் பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், எங்களுக்கு மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு பேராசிரியர் பொன்முடி எல்லாரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உடைச்சோம். கடுமையாக போய் மக்களை சந்தித்தோம். வேறு ஒன்றும் சொல்லலை. நாங்களாம் ஒன்றுமே இல்லை கையில். என்கிட்ட அவங்களாவது பணம் கொடுத்து ஓட்டு கேட்டாங்க. நாங்கள் அது கூட கொடுக்கல. வெறும் கையோடு போய் கையெடுத்து கும்பிட்டோம். 3 ஆண்டுகள் தலைவருடைய சாதனையை சொன்னோம். எங்களுக்கு மக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தோம். கடைசியாக 3வது முறை வெற்றி. 2 தேர்தலில் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து இடைத்தேர்தல் தொடர்ந்து எப்படி பார்க்குறீங்க? இது அடுத்த தேர்தலாக வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இது அச்சாரம் வச்சது மாதிரி தான். 234 தொகுதிகளில் குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்கு அதுதான் நிரூபிச்சிருக்குது இந்த தேர்தல். மக்கள் இந்த 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த சாதனைக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை.